Closed doors, I'm a fool for your love. ஹலோ யூஎஸ், வெல்கம் டு சேவிங்ஸ் தமிழா. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேலரி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய என்ன விஷயன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, தயவுசெய்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட்ஸோ இல்லை 1 மினிட்டோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து தயவுசெய்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எல்லாமே இந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இதுமாரி கிடைக்காது. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். சரி, இப்போ சேலரி ஒருத்தர் கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சேலரி கிரெடிட் ஆனோன்னு எல்லாருமே பண்ண வேண்டிய எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வெளியே போய் சாப்பிடுவாங்க, புதுசாக ட்ரெஸ் எடுப்பாங்க. ஏன்னா கையில் காசு வந்துருச்சு இல்லையா, அது ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பாங்க. சரியா, இதெல்லாம் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க காசை வச்சுக்கிட்டு அந்த மந்த்தை வந்து முடிப்பாங்க. இதுதான் வந்து ஜென்ரலாக நடக்குது. ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேஜராக வந்து சேவிங்ஸ் என்ற ஹேபிட்டே அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ இது எப்படி வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐடியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு 21, 22 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு கரியர்னால், ஸ்டார்டிங்லேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுருக்காரு. சேலரி வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சேலரி எடுத்து நம்ம டப்புன்னு கிரெடிட் கார்டு பில் அடிச்சிடுவார். சரியா, இது அப்படியே ஒரு ப்ராக்டிஸாக மாறிடும், ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ இது வந்து பெரிய தப்பு இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டை வந்து அன்னெசரியாக யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். பட் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறேன், கிரெடிட் கார்டு அன்னெசரியாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ சேலரி வந்த உடனே சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சேவிங்ஸ். சேவிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, நீங்கள் சேவிங்ஸ் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் எஃப்டி போட்டுக்கலாம், ஆர்டி போட்டுக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், இனிஷியல் ஃபண்டில் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈவன் பிபிஎஃப் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன ஸ்கீம்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபார் தட் மேட்டர். ஆனால் சேவிங்ஸ் கம்பல்சரி பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை வந்து வாழ முடியும். இனி எமர்ஜென்சி வந்தாலும் சரி, நம்மளுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது. இப்போ சேவிங்ஸ் நான் பண்ணல, திடீர்னு எனக்கு ஒரு எமர்ஜென்சி, வீட்டில் ஒரு திடீர்னு 50,000 தேவைப்படும், 1,00,000 தேவைப்படுதுன்னா நீங்கள் லோன் எடுக்கிற சிச்சுவேஷன் போவீங்க. அதுவே உங்கள்கிட்ட அந்த காசு இருந்ததுன்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் நிற்காமல் உங்கள் கையில் இருக்க காசை வச்சு நீங்கள் அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், சேலரி வந்ததுக்கப்புறம் சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் பிளான் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 50,000 சேலரி வாங்குறீங்களா, உங்களுடைய ஃபஸ்ட்டு 10,000 ருபீஸ் ஆர் 20,000 ருபீஸ் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியுமான்னு பார்த்து அந்த அமௌண்ட் தனியாக எடுத்து சேவ் பண்ணிவிடுங்க, எதனா ஒரு காம்பவுண்டில் போட்டு. மிச்சம் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் போட்டு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் போட்டு பட்ஜெட் கால்குலேட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன் த 10 இயர்ஸ் சரியா, ஒரு எஸ்ஐபியோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வேறு ஏதோ இல்லை எஃப்டியோ ஆர்டி எனி காம்பவுண்ட் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மற்றவங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு யாரும் உங்கள் ஈக்குவலாக இருக்கணும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் யாரையும் வந்து நீங்கள் வந்து எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது, சேவிங்ஸ் இருக்குன்ற ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்கள் லைஃப் வந்து ரன் பண்ணலாம். சப்போஸ் எனி ஜாப் லாஸ் ஆனால் கூட அந்த ஃபண்ட்ஸ் வச்சு நம்ம சர்வே பண்ணலாம். இல்லை வீட்டில் என்ன ரெக்குயர்மெண்ட், மெடிக்கல் எமர்ஜென்சி, எனி ஃபார் தட் மேட்டர் வந்து இந்த சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து காப்பாற்றும். ஸோ அதான் சொல்கிறேன், சேலரி வந்தோடனே ஃபஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா சேவிங்ஸ் பண்ணுங்கள். அந்த சேவிங்ஸ் இருக்க அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏஜ் கம்மியாகுதுன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இதை பற்றி என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.